என்ன பண்றது? அப்போ இப்படி எல்லாம் ஒரு பொண்ணை பாக்கலையே நானு. பாத்திருந்தா பாத்திருந்தா துரத்தி துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருப்பனே. அப்ப இப்ப அப்படி பண்ணுங்க. இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லடி. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, துரத்தி துரத்தி லவ் பண்ணுங்க. அது எப்படிடா? நீங்க வண்டியை ஓரமா நிறுத்துங்க, நான் சொல்றேன். நிறுத்தவா? இந்த நிறுத்திடுறேன். அந்த அந்த பக்கம். சொல்லிட்டு பிள்ளை என்ன செய்யணும்? இப்ப நமக்கு கல்யாணம் ஆகல. எது? மறுபடியும் முதல்ல இருந்தா? அடியே, நாளைக்கு ஹனிமூன் கிளம்பணும்டி. இன்னைக்கு நைட்டு ரிஹர்சல் பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஏங்க? பின்ன என்ன பின்ன? நானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்ப வந்துகிட்டு கல்யாணமே நடக்கலன்னா என்னடி அர்த்தம்? எங்க இல்லங்க, இப்போதைக்கு சும்மா விளையாட்டுக்கு. அது சரி, அதுக்குன்னு எதுலதான் விளையாடுறதுன்னு ஒரு வரமுறை இல்லையா? என் தம்பி அங்க ரெட்ட பிள்ளை பெத்துக்க போறான்டி. ஏங்க ஏங்க, நான் சொல்றத கேளுங்க. சரி சொல்லுங்க கேப்போம். இப்ப நமக்கு கல்யாணம் ஆகலன்னு வச்சுக்கிடுவோம். நான் டீச்சரா இருக்கேன், நீங்க கிரைம் பிரான்ச் ஆபீசர். ஒரு வேலையா சென்னைக்கு வந்திருக்கீங்க, சரியா? சரி. நான் ஸ்கூல் முடிச்சிட்டு இந்த பக்கம் கூடி அப்படியே மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கேன். நீங்க நான் வர்ற வழியில அப்படி ஓரமா ஏதோ ஒரு வேலையா நின்னுட்டு இருக்கீங்க, யாருக்காச்சும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். சரி வச்சுக்குவோம். அப்பம்போது நான் அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கேன், நீங்க என்னைய பாக்குறீங்க. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்? என்ன செய்வீங்கன்னு இப்ப நீங்க செஞ்சு காட்டணும். நீங்க தானே சொன்னீங்க என்னைய பார்க்கல முதல்லயே, அப்படி பார்த்திருந்தா துரத்தி துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன்னு. இப்பதான் என்னைய முதல் தடவை பாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். என்ன செய்வீங்கன்னு எனக்கு செஞ்சு காமிங்க. அடியே, எங்கடி அங்க இருந்து வர்ற? ஏங்க ஏங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யணும். என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியணும். இப்ப நான் அங்கிட்ட இருந்து வரேன், கையில புத்தகம் ஒண்ணும் இல்லையே, பேக்கும் ஒண்ணும் இல்ல. அப்ப இந்தாங்க என்னோட நோட் பேட் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் டீச்சருக்கு கூட. கொடைக்கு நான் எங்க போக? வேணா அந்த ஹெல்மெட் இருக்கு, போட்டுக்கிறீங்களா? டீச்சருக்குரிய இலக்கணத்துல கொடையும் ஒண்ணு. அதுக்கு ஒண்ணு மழை பெய்யணும், இல்லன்னா வெயில் அடிக்கணும். இங்க ஒண்ணுமே இல்ல, நல்ல குளு குளுன்னு இருக்கு கிளைமேட். நீங்க போங்க, சும்மா நடந்து வாங்க போதும். சரி, இப்ப அந்த பக்கத்துல இருந்து நான் மெதுவா நடந்து வருவேன். என்ன, நானு ஸ்கூல் முடிஞ்சு போய் வந்துகிட்டு இருக்கானா, அப்படி வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிடுவோமா? சரி வச்சுக்கிடுவோம், போங்க. ஆமா, நான் என்ன பண்ணணும்? நீங்க நீங்க என்ன பண்ணணும்? அது நீங்க தாங்க செய்யணும். சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இங்க நிக்கிறேன். நில்லுங்கடி நில்லுங்க. வரட்டா, நடந்து வரட்டா? சரி வாங்க. எங்க நான் வரேன். வரலாம் வரலாம். ரெடி, டேக் ஆக்ஷன். ஏங்க நான் வர போறேன், என்னைய பாருங்க. ஏங்க போனை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கேஷுவலா உட்காந்துருக்கேன்டா பிள்ளை. நான் உங்களை பாத்துக்கிட்டு இருந்தா நீங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். ஓ ஆமால்ல, அப்ப நான் வரட்டா? வாங்கடி வாங்க. ஏங்க என்னைய பார்த்ததும் என் அழகுல மயங்கி விழுந்துருவீங்களா? உங்க அழகுல நான் மயங்கி விழுந்தா அப்புறம் என்னை யார் வீட்டுல கொண்டு போய் சேர்க்க? ஏங்க அப்படி இல்லங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு பார்க்கணும் போல இருக்கு. முதல்ல வாங்கடி, அங்கேயே நின்னு கதை பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அந்த வரேன், நான் அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு வந்துகிட்டு இருக்கேன். இன்னமும் வர்றாங்களான்னு பாரு. வந்துட்டேன். நான் அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டே வருவேனா, நீங்க அப்படியே கேஷுவலா நிமிந்து பார்க்கணும். என்னங்க? என்னங்க? ஏங்க நான் வந்து நிக்கிறேன். நில்லுங்க. ஏங்க என்னங்க? என்னங்க? ஏங்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல யார் நீங்க? நான் பாட்டுக்கு 7 ஓரமா உட்காந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. யாருங்க நீங்க? வம்பு பண்றேனா? பின்ன என்ன, ஒரு ஆம்பளை ரோட்ல சுதந்திரமா ஒரு ஓரமா உட்காந்துருக்க கூட முடியல இந்த தமிழ்நாட்டுல. ஒரு ஆம்பளைக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த ஊருக்குள்ள? ஏங்க நான் என்ன செய்ய சொன்னா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன செய்ய சொன்னீங்க? என்னங்க? யாருங்க நீங்க? என்னங்க வேணும் உங்களுக்கு? ஏங்க எல்லாம் விளையாட்டு என்னங்க? நீ அங்க நின்னுக்கிட்டு உன் மனசுக்குள்ள இதை தானடி நினைச்ச? நான் ஏதாவது உங்ககிட்ட பேசுவேன், என்ன நல்லா திட்டி விடலான்னு தானடி நினைச்ச? எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டிய பத்தி? நான் நீங்க டைம் என்னன்னு கேப்பீங்கன்னு நினைச்சேன். எதுக்கு? அப்புறம் உங்க கையில நீங்க தான் வாட்ச் கட்டி இருக்கீங்களே, ஒரு பொண்ணு ரோட்ல ஒழுங்கா நடமாட முடியுதா? உடனே கூப்பிட்டு டைம் என்னன்னு கேட்க வேண்டியது, இந்த பக்கம் பஸ் வருமானு கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லி திட்டலான்னு தானே நினைச்சீங்க? ஆமா தெரியுமுடியே, தெரியும். அதான் நான் முந்திக்கிட்டேன். எப்படி? நான்லாம் சண்டை போட மாட்டேங்க, நல்ல பிள்ளை. யாரு நீங்க? நல்ல பிள்ளை. ஆமா, அமைதியான பொண்ணு. ரோட்ல நடந்தா அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன். பொட்டாட்டம் போயிட்டு பொட்டாட்டம் வருவேன். அடியே தங்க பிள்ளை, உன்னை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்டி.
இண்டிகேட்டர் போடாம வந்து ஒருத்தன் ஸ்கூட்டில மோதிட்டான்னு சொல்லி அவனை போட்டு என்ன வாங்குனீங்க? எப்படா? அப்பதான்டா. அப்படின்னா எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும்னு உங்களுக்கு தெரியும் என்னங்க? ஆல் டீடைல்ஸ் ஐ நோ அபவுட் யூ. அச்சச்சோ, ரோட்ல வச்சு என் ஃப்ரெண்டு கமலை போட்டு என்ன வாங்குனீங்க? எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க கூட பரவாயில்ல, என்னையெல்லாம் என்ன பாடுபடுத்துனீங்க உங்க ஸ்கூல்ல வந்து உட்காந்துருந்தேன்னு. ஏண்டி உங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு விஐபிக்கு கொடுக்குற சேரை எனக்கு கொடுத்தா ஆகாதோ? அதுல ஏன் உட்காந்துருக்கீங்க ஆச்சா பூச்சான்னு என்ன சவுண்ட் விட்டீங்க? அது நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஒண்ணும் பண்ணாம சும்மா எங்க ஸ்கூலையே சுத்தி சுத்தி வாரீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். தெரியும்டி தெரியும். சரி சரி, அதெல்லாம் அழிச்சிருவோம். இப்ப புதுசா முதல்ல இருந்து லவ் பண்ணுவோம். நான் அப்ப மாதிரி எல்லாம் திட்ட மாட்டேன். என்ன ரொம்ப அமைதியான பொண்ணா நல்ல பொண்ணா இருப்பேன். இப்ப நீங்க என்னைய லவ் பண்ணுங்க. சரி, அப்போ ஐ லவ் யூ சொன்னா அடிக்க கூடாது. ஐயா சாமி, தெரியாம அடிச்சிட்டேன். அதையே வருஷம் பூரா சொல்லி காட்டாதீங்க. சரி போங்க, முதல்ல இருந்து வாங்க. சரி, ரெடியா? இப்படி வரட்டுமா? தலையை குனிஞ்சுக்கிட்டே வந்து என் மேல முட்டிடாதீங்க. என்னங்கங்க இப்படி பண்றீங்கங்க? உன்னை பார்த்தா, நீ பண்றத பார்த்தா இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுடி. சரி வரட்டுமா? வரலாம் வரலாம். எப்படி பாக்குறதுக்கு நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணு மாதிரி இருக்கனா? அடியே வாடி, பிறகு உனக்கு முன்னாடி வேற யாராவது வந்துட போறாங்க. ஐயோ, இந்த வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஹாய். யார் நீங்க? ஐ எம் கருப்பசாமி. சரி. கிரைம் பிரான்ச்ல இருக்கேன். சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இல்ல, நான் ஒரு 1 வீக்கா உங்களை பார்த்துட்டு இருக்கேன். 1 வீக்காவா? ஒரு நாள் ஈவினிங் ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்போ நீங்க ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டு இருந்தீங்க. ஸோ அதுல இருந்து, அப்போ உங்களை பார்த்ததுல இருந்து டெய்லி ஈவினிங் இந்த டைம்ல இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? எதுக்கு? எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னாதானே தெரியும். அது, நீங்க இங்க டீச்சரா தானே ஒர்க் பண்றீங்க? ஆமா, தமிழ் டீச்சர். குட், தமிழ் டீச்சர். ஆமா. எதுக்கு நீங்க 1 வீக்கா இங்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சும்மா சொல்லுங்க, நான் கோச்சிக்க மாட்டேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். அது அது சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. சாச்சா, கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டேன். அது டீச்சர், ஒரு மாதிரி நர்வஸா படபடப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி கேக்குறேன் பேசுறேன், அதான். பரவாயில்ல, கேளுங்க, சொல்லுங்க. அது நீங்க தப்பாலாம் நினைச்சுக்க கூடாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், கம்பல் பண்ண மாட்டேன். என்னன்னா டீச்சர், எங்க வீட்ல ஒரு 4 பசங்களுக்கு டியூஷன் எடுக்க முடியுமா உங்களால? என்ன டீச்சர், டியூஷன் எடுக்க முடியுமா முடியாதா? நான் போறேன், கோவமா போறேன். அடியே பொண்டாட்டி நில்லுடி. நான் கோவமா போறேன், போங்க. ஓய் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். அடியே மஞ்ச கலங்க. கோவமா போறேன் நானு. ஏய் பொண்டாட்டி. என்கிட்ட பேச வேண்டாம் ஒண்ணும், நான் கோவமா இருக்கேன், போங்க. டீச்சர், டியூஷன் எடுக்க முடியுமா முடியாதா? போங்க, நான் என்ன கேட்க சொன்ன, நீங்க என்ன கேக்குறீங்க? போங்க. நான் உங்க கூட சண்டை பேசவே மாட்டேன் இனிமேல். பூந்தென்றலை என் செல்வமே I love you நீ எங்கு செல்லக்கூடும் என்ற கீர்த்தி. ஐ லவ் யூ. நான் என்ன சொன்ன இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? நான் என்ன கேட்க சொன்ன இவர் என்ன கேக்குறாருன்னு பாரு. அடியே, அந்த டியூஷன் யாருக்குன்னு கேளுடி. ஆமா, ஒண்ணு வேண்டாம். நீ கேளு பொண்டாட்டி, கேளு, கேட்டு பாரு. யாருக்கா? நம்ம பிள்ளைங்களுக்கு தாண்டி. என் தம்பி பெத்த பிள்ளைங்க 2, நான் பெத்த பிள்ளைங்க 2, ஆக மொத்தம் 4. டீச்சர் இப்போ டியூஷன் சொல்லி கொடுக்க ரெடியா? டீச்சர் என்னோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்றாங்களா எப்படி, இல்ல வேற எதுவும் டீச்சர் பார்க்கணுமா? எப்படி வரியாடி? எங்க வரணும்? டியூஷனுக்கு என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க. பிள்ளைங்களே என்ன வரலையா? நீங்க மீண்டும் மீண்டும் காதலிக்கவே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி பிள்ளைங்க வருவாங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமலே காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். பிடிக்காத மாதிரி நடிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாச்சு. நான்லாம் ஒண்ணு நடிக்கலப்பா. சரிப்பா, நான் தான்ப்பா நடிச்சேன். எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்லப்பா. ஆமாப்பா. அப்ப அடுத்து சீக்கிரமா என்ன அப்பா ஆகுங்கப்பா. இப்படி திருப்பிக்கிட்டா எப்படி? வாங்க. ஓ, வெக்கமா? அம்மனி வெக்கப்படுறீங்களாக்கும்? வாங்க. நீங்க இல்லாம எங்கெங்க போறது? வாங்க வந்து உட்காருங்க, சேர்ந்து போவோம்.
கொஞ்சாம கொனட்டாம சிரிக்காம சினுங்காம ஏறி உட்காருங்கடி. அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி எல்லாம் பேசினா நான் வரவே மாட்டேன்ப்பா. வேற எப்படிப்பா பேசணும்? நல்ல பிள்ளையா பேசினாதான் வருவேன். நான் ரொம்ப நாளா நல்ல பிள்ளையாவே தாண்டி இருக்கேன். இதுக்கு மேலயும் மனுஷனை சோதிக்காதடி, கருப்பன் பாவம். பாவமா? ஆமா. வாங்கடி பிள்ளை, வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. ஐ லவ் யூ டி மனே. இத டீச்சரை முதல்ல பார்க்கும்போது சொல்லி இருக்கணும். இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு அப்புறமா சொல்றது. டீச்சரை பார்த்ததும் டீச்சர் அழகுல பேசுறதுக்கே வரல. எல்லாம் போய் சும்மா. நிஜமாடி, உன்னை பார்த்தாலே எனக்கு ஏதாவது வம்புல கண்ணு தான் தோணுது. தோணும்ல, தோணும். ஏன் தோணாது? ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சேலரி லிஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா கோமு? எஸ் மேம், உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் மார்ச் ஸ்டார்டிங்கில் தானே இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது வழக்கம். எஸ் மேம், அதான் வழக்கம். ஓகே, நான் சேர்மன் மேம் கிட்ட பேசிட்டு இன்க்ரிமெண்ட் எத்தனை % கொடுக்கறதுங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஓகே மேம். லிஸ்ட்டில் முத்துக்காலை சாரோட நேம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க, கொடுக்கல மேம். அவருக்கு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடையாது. அதுவும் இல்லாமல் சஸ்பென்ஷனில் வேறு இருக்காருல்ல, அவருக்கு இன்க்ரிமெண்ட் தேவையில்லை. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அவரோட சர்வீஸை பார்த்துட்டு. ஓகே மேம். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? இல்லை இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? சைன் பண்ணணுமா? நீங்கள் மெயில் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டீங்கன்னா சைன் பண்ணி கொடுத்துருங்க மேம். சரி ஓகே, நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு பண்ணட்டுமா? டைம் ஆச்சு. எங்கள் மாமா மும்பையிலேருந்து வந்திருக்காங்க, இன்னும் நான் போய் பார்க்க கூட இல்லை. அதான் சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு பார்த்துக்கலாமா? சரி ஓகே மேம், காலையில் பார்த்துக்கலாம். சரி, உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீங்களும் கிளம்புங்க. இன்னைக்கு நைட் டியூட்டியில் யார் இருக்காங்க? இன்னைக்கு டாக்டர் மரகதவல்லிக்கு நைட் டியூட்டி மேம். அப்படியா? சரி ஓகே. அப்போது செக்யூரிட்டி கிட்ட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்க சொல்லிடுங்க. எல்லா சிசிடிவி கேமராவும் ஆனில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். சரி, நான் அப்போ கிளம்புறேன். ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க. 6 மணிக்கு மேலே கேட்டை லாக் பண்ண சொல்லிடுங்க. வெளி ஆளுங்களை யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண வேண்டாம். ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிற பேஷண்ட்ஸோட கேர்டேக்கர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் சொல்லிடுங்க. தேவையில்லாமல் அனாவசியமாக வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஓகே மேம், சொல்லிடுறேன். பேபி போலாமா? உன்னோட திங்ஸ் எல்லாம் கார்ல வச்சாச்சு. போலாங்க. கோமு, பார்த்துக்குங்க. நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளம்புங்க. சரியா? நான் கிளம்புறேன். ஓகே மேம். இவளுக்காக நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு நின்றுட்டு இருந்தா என்னை கேட்காம ஓடுறா பாரு. எம்கே, என்ன கோமு? உனக்கு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடையாதான். யாரு அப்படின்னு நம்ம விசி மேம் சொன்னாங்களா? ஆமாம், எங்கள் எல்லாருக்கும் உண்டு, உனக்கு மட்டும் கிடையாது. உன் பொண்டாட்டி வெண்ணிலாவை பாத்தியா? எப்படி உனக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. என்னடா சிரிக்கிற? அது ஏன் தெரியுமா? வெண்ணிலா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியுமா? அதான் உன்னை பழி வாங்குறதுக்கு. நீ பார்த்த வேலை அப்படி. அதான் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியுமா? ஏன்? ஏன்னா உள்ள இருக்கிறது 2 குட்டி எம்கே. அதான். ட்ரெயின் பேபின்னு சொன்னாலும் சொன்னாங்க, உன்னை கையில பிடிக்க முடியுதான்னு பாத்தியா? எம்கே சிங்கிளா இருந்தாவே ஆடுவான், இதுல ட்ரிபிள் எம்கேன்னா கேட்கவா வேணும்? போ போ, மேடம் வெயிட்டிங். போய் காரை ஸ்டார்ட் பண்ணு, ஓடு. யா ஓகே, பாய். பாய் பாய். ஆளே மாறிட்ட எம்கே. அப்பா வாயிட்டாலே அப்படிதான். சரி பாய், எனக்காக கார்ல 3 பேர் வெயிட்டிங். பாய். இவனை மட்டும் எப்படிதான் அடக்குறதுனே தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட சளைச்சவங்க கிடையாது. வெண்ணிலா 8 அடி பாஞ்சா இவன் 16 அடி பாயிறான். பதிலுக்கு அவன் 32 அடி பாயிரா, இவன் அங்கிட்டும் தாண்டி எகிரி குதிக்கிறான். என்னங்க, இந்த வருஷம் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடையாது. தேங்க்யூ பேபி. தேங்க்யூவா? கோபம் வரல? ஏற்கனவே இருக்கிற காசு செலவழிக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கேன். இதுல இன்கிரிமெண்ட் போட்டு அது வேற சேர்ந்து போச்சுன்னா யாரும் எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் கட்டுறது? விடு விடு, மிச்சம்தான் வேலை. சிரிக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? பனிஷ்மெண்ட் கொடுக்கறது என்னோட செல்ல பொண்டாட்டி, நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? நீங்க இப்படி சிரிக்க சிரிக்க எனக்கு உங்களை என்ன ஏதாவது பண்ணணும்னு கோவம் அதிகமாகிட்டே இருக்கு. பண்ணு பேபி, எல்லாத்துக்கும் வெயிட்டிங். சிரிக்காதீங்க முத்து. ஓகே பேபி, உன் ஆசையே என்னோட விருப்பம். என்னைய பார்த்தா ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி தெரியுதா? சேச்சா, இல்ல சும்மா சொல்லுங்க, ரொம்ப திமிரு பண்ற மாதிரி தெரியுதா? மத்தவங்களுக்கு அப்படி தெரியல பேபி, ஆனா எனக்கு அப்படி தெரியல. அதானே, உங்களுக்கு அப்படி தெரியுமா? நான் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன், ஏன் இப்படியெல்லாம் எனக்கு செய்யணும்னு தோணுது தெரியுமா? என் வயிற்றுக்குள்ள உங்களோட குழந்தை இருக்குல்ல, அதான். நீங்க வெளியே ஒரு ஆள் தான் இருக்கீங்க, ஆனா என் வயிற்றுக்குள்ள 2 குட்டி எம்கே இருக்கு. அதான் இவ்வளவு திமிரு எனக்கு வருது.
எக்ஸாக்ட்லி இதையே தான் பேபி நானும் நினைச்சேன். ஷிட், எப்படி பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறாரு. என்னங்க, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க. ஏன் பேபி? நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க சொல்றேன், நிப்பாட்டுங்க. ஓகே. ஆமா, உன் மகளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறியாமா? அப்படியா? எஸ் சார், இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர். வாங்குற சம்பளத்துல டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுதா என்ன உனக்கு? ஹஸ்பண்டும் வேலைக்கு போறாருல சார். என்ன வேலை பார்க்கறான் உன் புருஷன்? எலக்ட்ரீஷியன் சார். எலக்ட்ரிக் வேலை பார்த்து அவ்வளவு வருமானம் வருதா என்ன? ஏதோ கொஞ்சம் வருது சார். சரி, பத்தும் பத்தாக்குறைக்கு ஏதாவது காசு வேணும்னா என்கிட்ட கேளு. அது அப்படிலாம் ஒன்றும் தேவைப்படாது சார். தேவைப்படும். தேவைப்பட வைக்கவா? சார். அடடே, யாரா அது? வெண்ணிலா, வீட்டு கொஞ்சம் வாங்கக்கா. என்ன பிசி, என்ன இந்த பக்கம்? பிரெக்னெண்டா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு வருஷம் லீவ் எழுதி கொடுத்துருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இவ்வளவு கேள்விப்பட்ட நீங்க வேற எதுவும் கேள்விப்படலையா? வேற என்ன? ஏய், எம்ஆர்ஐ கேரோட வைஸ் சேர்மன் என்கிட்ட மொத்தம் கேக்குற. ஏய், நான் எப்ப அப்படி கேட்டேன்? இதை இப்ப கேட்டே. வெண்ணிலா, இந்த அரட்டி உருட்டி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. உனக்கு கீழே வேலை பார்க்குற பிசி கிடையாது நான் இப்போ. உன்ன மாதிரி 1000 போலீஸ்காரங்களை விலைக்கு வாங்குற அளவுக்கு பணம் என்கிட்ட இருக்கு இப்போ. அந்த பணமும் பதவியும் அதிகாரமும் இருக்கிற திமிர்ல தானே அன்னைக்கு என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டு அப்படி பேசுனேன். வெண்ணிலா, இப்போ நான் நினைச்சா உனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரியவே என்கிட்ட இருக்கிற பணத்தால விலைக்கு வாங்கி உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். ஆனா கிடைச்சிருக்கிற பதவியையும் அதிகாரத்தையும் தப்பா யூஸ் பண்ற பழக்கம் எனக்கு கிடையாது. இப்போ என்ன இந்த அக்கா கிட்ட வம்பெழுத்துக்கிட்டு இருக்க போல? உன்னால சும்மாவே இருக்க முடியாது என்ன? சரி, உன் வீட்ல உன் ஒய்ஃப் டாட்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கொஞ்சம் அனுப்பி வைக்கிறியா? ஏய், இரு இரு, ஏன் கத்துற? இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஓ, உன்ன மாதிரி என்ன நினைச்சிட்டியா? சேச்சே, அந்த மாதிரி கெட்ட புத்தி கெட்ட எண்ணம்லாம் எனக்கு வராது. இல்ல, அன்னைக்கு நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது உன் டாட்டரை பார்த்தேன். ஸ்கூட்டில போயிட்டு இருந்தா, கிளாஸ் போட்டிருந்தா. அதான் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமோ என்னமோன்னு நினைச்சேன். எங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வை, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுக்கு தான் சொன்னேன், கூட துணைக்கு உன் ஒய்ஃப் அனுப்பி வை. வேற எதுவும் தப்பா நினைச்சிடாத. ரொம்ப அளவுக்கு அதிகமா பேசுற. அளவுக்கு அதிகமா பேசுறேன்னு எனக்கே தெரியுது. ஆனா தப்பா எதுவும் பேசிடலையே ஒண்ணு மாதிரி. நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு டபுள் மடங்கா திருப்பி கிடைக்கும். அதை உனக்கு புரிய வைக்க வேண்டாமா? யார் கண்டா, இப்போ இந்த அக்கா கிட்ட நீ இப்படி பேசிட்டு இருக்கையே, நாளைக்கு இவங்க இதை திருப்பி உனக்கு டபுள் மடங்கா கொடுக்கலாம். வாங்குறதுக்கு ரெடியா இருக்கியா? நீ எல்லா பொண்ணுங்ககிட்டையும் இப்படி நடந்துக்கிறையே, உன் வீட்லயே 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, உன் ஒய்ஃபோட உன் பொண்ணையும் சேர்த்து. அவங்க கிட்ட யாராவது இப்படி நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவ? இதெல்லாம் அன்னைக்கே கேட்டிருக்க வேண்டியதானே, இப்போ வந்து ஏன் கேட்குறேன்னு நீ நினைக்கலாம். அன்னைக்கு நான் வெறும் பிசியா இருந்தேன், உனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதனால எதுவுமே கேட்க முடியல. ஆனா இன்னைக்கு எம்ஆர்ஐ கேரோட வைஸ் சேர்மன் நான். என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதே நீங்க தான். ஸோ பதிலுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல, அதான். இனிமேலாவது நீங்க இருக்கிற பதவிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. எதுக்கு கைவர்களா நீங்க நின்று பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும்போது? வெண்ணிலா, கொஞ்சம் அமைதியா இருந்து அடி வாங்கினதெல்லாம் போதும். ஒரு அடி அடிச்சா பதிலுக்கு 2 அடி கொடுக்கணும். கொடுக்குற இடத்துல தான் இப்போ நான் இருக்கேன். இப்போ என்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்சா ஏதாவது பண்ணி பாரு. வரேட்டா? வரேன்க்கா. சரி வெண்ணிலா. நீ லீவ்ல தான் இருக்க, இன்னமும் போஸ்டிங்ல தான் இருக்கங்கறத மறந்துடாத வெண்ணிலா. அத நீ மறந்துடாத. 1 இயர் கழிச்சு திரும்ப யூனிஃபார்ம் போட்டு வருவேன். அது வரைக்கும் இதே வேலையில கண்டினியூ பண்ணு, எங்கேயும் போயிடாத. என்னடி? கார் எடுங்க. எம்கே சார், என்ன நடக்குது? அட போய் நீ வேற. என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? யாரையாவது போட்டு என்னமாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன பண்றது, வயிற்றுக்குள்ள இருக்கிற 2 குட்டி எம்கே என்ன போட்டு அப்படி பாடா படுத்துது. நானாவா பண்றேன்? சரிதான். யாராவது கிடப்பாங்களா, சப்பு சப்புன்னு 4 அப்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வசமா வந்து இந்த எஸ்பி மாட்டினாரு. ஏற்கனவே எனக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி ஒன்று இருந்ததுல, இன்னைக்கு அவர் யூனிஃபார்ம்ல வேற இல்ல, அதான் வசமா மாட்டினாருன்னு நல்லா கொடுத்துட்டேன். நல்லா கொடுத்த. இனிமே அவன் வெண்ணிலாங்கிற பேரை கேட்டாலே மிரளணும். மிரளுவான். இன்னைக்கு நான் அவனுக்கு கொடுத்த அடி அவன் லைஃப்ல என்னைக்குமே மறக்க கூடாது. இதே ரோட்ல வச்சுதான் அன்னைக்கு அவன் என்ன அவ்வளோ டீஸ் பண்ணான். அன்னைக்கு இவங்கிட்ட நான் அப்படி அழுதேன், கெஞ்சினேன், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார், உங்களுக்கு கீழே வேலை பாக்குறோங்கிறதுக்காக அப்படின்னு. கேட்டானா? இன்னைக்கு எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, கொடுத்துட்டேன். அவங்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ நான் நினைச்சா இவனோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்து இவனை வேலையை விட்டு தூக்குறதுக்கே என்னால் முடியும். தேவைப்பட்டா அதையும் செய்வேன்.
ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. சாதுவா அமைதியா இருக்கிறவங்களையெல்லாம் இப்படி திமிர் பிடிச்சவங்கள மாத்துறதே உங்களை மாதிரி ஆளுங்க தான். ஸோ கண்ணாடியில் என்ன பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. முன்னாடி பார்த்து வண்டியை ஓட்டுங்க. மாமா வீட்டில் இருக்காரா? இருக்காரு பேபி. மாமா கிட்ட விஷயத்த சொன்னீங்களா? சொன்னேன். ஹி இஸ் வெரி ஹாப்பி. ம். ஏங்க நான் எந்த ரூமுக்கு போனாலும் விடாம சுத்தி சுத்தி வாரீங்க. அது இல்லை தம்பி, உங்களுக்கு அமெரிக்காவில் சொத்து எவ்வளவு தரும்? எதுக்கு? நீங்க பாதியை புடுங்க போறீங்களா? ஏற்கனவே ஒருத்தன் பாதியை புடுங்கிட்டான். எது பாதி சொத்து போச்சா? கிட்டத்தட்ட போற நிலைமை தாங்க. இன்னமும் போகல. நான் கொடுக்கல இன்னும். ஐயோ, யார் வாங்கினது? அது ஒருத்தன் இருக்கான். ஒருத்தன். சரி இப்ப நீங்க சொல்லுங்க, எதுக்கு என்ன சுத்தி சுத்தி வாரீங்க? தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. தெரியும் தெய்வதானே. ஆமா. பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி கண்ணுக்கு லட்சணமா இருக்கான்னு பாத்தீங்களா? மலையில நனைஞ்ச கோழி மாதிரியே இருக்கா. எது எது தம்பி? இல்ல அழகாத்தான் இருக்கா. சொல்லுங்க. அதானுங்க, இவளை உங்களுக்கு கட்டி கொடுக்கலாம்னு எனக்கு பிளான், ஐடியா. ஐயோ என்னது? ஏன் தம்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையில என்னமோ? என் தங்கச்சி முன்னாடி இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசிடாதீங்க. ஏன் அவளை இந்த வீட்டுக்கு முறை இல்லாம வந்தவதான்? இது என்னது? ஆமா, அவளே ஒரு குற்றவாளி. பல பிள்ளைங்களை கடத்தினவோ. அவளை அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு என் மாப்பிள்ளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. தாலியும் கட்டிட்டாரு. ஹலோ, பாத்து பேசுங்க. என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணாதவ. நெருப்பு இல்லாம புகையுமா? இங்க பாருங்க, என் தங்கச்சியை பத்தி தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். சரி, பேசல விடுங்க. வந்தது வந்துட்டா. இனிமேல் என்ன செய்ய முடியும்? என் பொண்ணத்தான் எங்க மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கலான்னு இருந்தேன். அவரு அவளை கூட்டிட்டு வந்து காரியத்தை கெடுத்துட்டாரு. இப்ப அதனால ஒண்ணும் இல்ல. நீங்களும் ஆள் நல்ல அம்சமா தான் இருக்கீங்க. என் பொண்ணுக்கு நல்லா ஏத்த ஜோடிதான். யார் இவளா நான் கட்டிக்கணுமா? அதானே, இவங்களுக்கு என்ன முறை இருக்கு அவங்க பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு? இங்க பாருங்க, நீங்க என் பொண்ணை கட்டிக்கங்க. என்ன பேசுறீங்க? இந்த பொண்ணுங்க 2 பேரும் எனக்கு சிஸ்டர் தானே. சிஸ்டரா? சேலையெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க? சேலை எடுத்து கொடுத்தா அதுக்காக? இங்க பாரு கலாவதி, நான் இந்த தம்பிக்கு மச்சி முறை. அப்போ எனக்கு இவரு மாப்பிள முறை வருது. என் மகளை நான் தாராளமா கட்டி கொடுக்கலாம். ஆனா நீ அப்படியா? மலருக்கு நீ பெரியம்மா. அப்ப இந்த தம்பிக்குமே நீ பெரியம்மா தான். பெரியம்மாளோட பொண்ணு தங்கச்சி. அவளுக்கு நான் என்ன நேரடி பெரியம்மாவா? என் மாப்பிளைக்கு நான் தாய்மாமா பொண்டாட்டி. அதனால அவளுக்கு பெரியம்மா முறை வருது. நாங்க என்ன நேரடி ரத்த சொந்தமா மலருக்கு? இருந்தாலும் முறை முறை தானே. முறையும் இல்ல குறையும் இல்ல. என் பொண்ணு தான் இவருக்கு ஏத்த ஜோடி. என் பொண்ணு தான் இவருக்கு ஏத்த ஜோடி. முறை பொண்ணும் கூட என் பொண்ணு தான். என் பொண்ணு தான். என் பொண்ணை தான் கட்டுவாரு. வேணா பாரு, கேட்டு பாரு. என் பொண்ணை தான் கட்டுவாரு. முறை பொண்ணை விட்டுட்டு தங்கச்சியை கட்டுறதுக்கு இவர் கணக்கு இருக்கா? பிடிச்சிருக்கு. என் பொண்ணை தான் கட்டுவாரு. வேணா கேட்டு பாரு. என் பொண்ணு தான். என் பொண்ணு தான். என் பொண்ணு தாங்கிறேன். என் பொண்ணு தாங்கிறேன். 2 பேரும் நிறுத்துறீங்களா கொஞ்சம்? மாப்பிள்ள எங்கடா இருக்க?